பவித்ரா, இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு பணியாரமும் நாவல்பழ சட்னியும் மேம். பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நவாப்பழம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து அயன் ரிச், நம்ம பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஸ்கின்னுக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ சீசனல்லாக கிடைக்கும்போது இதை நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நவாப்பழத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி தோலை தனியாக, கொட்டையை தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ நவாப்பழ சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு. இப்போ சட்னி அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க நவாப்பழத்தை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறோம். அடுத்து மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம், துருவி வச்சுருக்கோம், இதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து 4 பல் பூண்டு எடுத்துக்கிறோம். அடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நிலக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அடுத்து ஒரு சின்ன லெமன் சைஸ் இருக்க புளி இதை உள்ள ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் எங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ப ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். நாங்கள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம், உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ லிட்டு போட்டு மிக்சர் ஜாரில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெரி கலர்ஃபுல்லான சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளித்து கொட்டினோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே கமன்னு வாசமும் அந்த பர்பிள் கலரும் இப்போவே இந்த சட்னி எடுத்து சாப்பிடணும் போல இருக்குது. கலர்ஃபுல்லான சட்னி ரெடி. இப்போ நம்ம அடுத்து பணியாரத்துக்கு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த சூடான எண்ணெயில் தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தேவையான அளவு கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகா, நாங்கள் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம், உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தென் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்துன பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் இதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நவாப்பழ சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம பணியாரத்தோடு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மாவில் போட்டுட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டரை. மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்ச மாவு. ஸோ நாங்கள் பணியாரம் கொண்டு வந்துட்டு வைப்போம். பணியாரக்கல் அடுப்பில் வச்சாச்சு. கல் சூடானோடனே தேவையான அளவு நெய் போட்டுக்கலாம். நாங்கள் பணியாரம் நல்லா கீ போட்டு செஞ்சால் கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குன்றனால போடுறோம். எண்ணெய் வேணுன்றவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
வருது பார்த்தீங்களா? அந்த நெய்யோடு சேர்ந்து மாவு மிக்ஸ் ஆகி ரைஸ் ஆகி வருது பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு. வாசமும் நல்லா இருக்கு, பார்க்கவும் நல்லா இருக்கு. ஊற்றியாச்சு, வேகட்டும், டைம் கொடுப்போம். இப்போ நம்ம பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம். அழகாக திரும்புதெல்லாம் ஆமைக்குட்டி மாதிரி. எப்பயும் நாங்கள் மதிக்கொதி வச்சு தான் திருப்புவோம். இன்றைக்கின்னு பார்த்து அந்த மதிக்கொதியை காணோம், அதனால ஸ்பூனில் திருப்புற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பணியாரம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பிளேட்க்கு மாற்றியாச்சு. டடான், எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம பணியாரமும் நவப்பழ சட்னியும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.